அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு பின்னாடியே மிருக காட்சி சாலை ஜூ இருக்கு. அந்த ஜூல இருந்து ஒரு புலி தப்பிச்சு இந்த கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ல ஒரு பொந்துக்குள்ளார ஒளிஞ்சுக்குது. இப்ப அந்த கம்பெனியினுடைய சிஇஓ ரெஸ்ட் ரூம்ல கை கழுவுறதுக்காக வராரு. இந்த புலி சிஇஓவை அடிச்சு சாப்பிட்டுருது. 2 நாளா அவரை யாருமே தேடல, ஆபீஸ்லயும் யாரும் தேடல, அவர் ஃபேமிலி அவர் ஏதோ பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருப்பாரு நினைச்சு விட்டுறாங்க. 2 நாள் கழிச்சு அந்த ஆபீஸினுடைய ஜெனரல் மேனேஜர் கை கழுவுறதுக்காக போறாரு. அந்த புலி அவரையும் அடிச்சு சாப்பிட்டுருது. 2 நாளா மேனேஜரை காணோம்னு அந்த ஆபீஸே சந்தோஷப்படுறாங்க. இவர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது வள்ளு வள்ளுன்னு எப்பயும் ஏதோ குறை சொல்லிட்டே இருப்பாரு. அந்த மேனேஜர் 2 நாளா வரலப்பா, சந்தோஷம்னு இருக்காங்க ஆபீஸே. 2 நாள் கழிச்சு அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர், எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பாருல்ல, அந்த கடைநிலை ஊழியர் கை கழுவுறதுக்காக போறாரு. புலி அவரையும் அடிச்சு சாப்பிட்டுருது. 1/4 மணி நேரம் தாங்க அந்த ஆபீஸே திண்டாடுது. எங்கப்பா டீ வாங்க போன ஒரு ஆளை காணோம், இந்த ஃபைல கொடுக்கணுமேப்பா, அந்த பியூன் எங்கப்பா போனாருன்னு ஆபீஸே திண்டாடுது. 1/4 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடறாங்க அந்த புலி தான் அவர் அடிச்சு சாப்பிட்டுருச்சுன்னு. எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இப்படி ஒரு நல்ல மனுஷன் இறந்து போயிட்டாருப்பான்னு பியூனுக்காக வருத்தப்படுறாங்க. யாரும் சிஇஓ பத்தி கவலைப்படல, யாரும் மேனேஜரை பத்தி கவலைப்படல. ஆனா இவருக்காக வருத்தப்படுறாங்க. புலியை பிடிச்சு அந்த மிருக காட்சி சாலையிலே கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாங்க. என்னப்பா தெரியுது, நாம் பிறருக்கு பயன்படும் போதுதான் இந்த உலகம் நம்மை பற்றி அக்கறைப்படுகிறது. நாம் பிறருக்கு பயனுள்ள மனிதனாய் இருக்கும் போதுதான் இந்த உலகம் நம்மை தேடுகிறது. நாம் பிறருக்கு பயன்படுகிறோமா என்பதுதான் கேள்வி.